Dear friends and relatives, இந்த வீடியோல மரவள்ளி கிழங்குல செய்யக்கூடிய ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ ஏற்கனவே நான் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்க. டிஃபரண்ட் டைப்ஸ்ல நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டானது, ஹெல்த்தியானது. இப்போ சீசன் உங்களுக்கு நிறைய இந்த கிழங்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த கிழங்குல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிழங்கை உரிக்கும் போது நமக்கு பியூர் ஒயிட்டில் இருக்கணும். பியூர் ஒயிட்டாக இருந்தால் தான் அது ஃப்ரெஷ்ஷான கிழங்கு. அப்படி இல்லாமல் பிளாக் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ லைன்ஸ் இருந்துச்சுன்னா அது பழைய கிழங்கு. அந்த கிழங்கு நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கிழங்கை நீங்கள் சிப்ஸ் போட்டு சாப்பிட்லாம், வடை பண்ணி சாப்பிட்லாம். வடையே நம்ம கேழ்வரகு மாவு அதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ராகி மாவு யூஸ் பண்ணி நம்ம வடை பண்ணி சாப்பிட்லாம். அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கை உரிக்கும் போது நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன் கீறி விட்டுட்டு நம்ம உரிச்சோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோல் எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடும். அதனால நான் நல்லா கழுவிட்டு தான் தோல் உரிச்சிருக்கேன். திரும்ப ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பல்ஸ் மோடில் நம்ம எல்லாம் அரைச்சிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிழங்கு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாமே பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி கொட்டிக்கணும். இதோட அரிசி மாவு கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போடலாம். சோம்பு நம்ம சேர்த்தனோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையாக இருக்கும். இது நம்ம மரத்து காய். இந்த காயில் நான் சிப்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு, எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.